ராஜீவ்காந்தி கொலை வழக்கும் 70 விடுதலையும் 1991 தொடங்கி 30 வருடங்களுக்கு மேல் எந்த முக்கிய முடிவும் எடுக்கப்படாமல் அரசியல் விவாதங்களுக்கிடையே சிக்கி தவித்து வந்தது. இந்த நிலையில்தான் 2022 மே 18 எழுவரில் ஒருவரான பேரறிவாளன் விடுதலை என்கிற செய்தி வெளியாகி தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் மகிழ்ச்சிகளையை ஏற்படுத்தியது. விடுதலையான செய்தி அறிந்ததும் பேரறிவாளனது வீடெங்கும் மகிழ்ச்சி வெள்ளம் சூழ்ந்தது. எனது விடுதலைக்காக போராடிய என் தாய்க்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி என கூறி பறை இசைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் பேரறிவாளன். முப்பத்தோரு ஆண்டுகால சிறைவாசம் அனுபவித்த ஒரு மனிதனின் வேதனையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று தழுதழுத்த குரலில் ஊடகங்களிடம் பேட்டியளித்தார் அவரது தாய் அற்புதம்மாள். அன்று மாலை சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பேரறிவாளன், அவரது தாயார் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோர் சந்தித்து நன்றி கூறினர். அப்போது பேரறிவாளனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கட்டி அணைத்து வரவேற்றார். குடும்பத்தின் சூழ்நிலை குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்ததாகவும் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் செய்வதாக முதலமைச்சர் உறுதி அளித்ததாகவும் ஊடகங்களிடம் தெரிவித்தார் பேரறிவாளன். இதனைத் தொடர்ந்து அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் பேரறிவாளன் தனது தாயார் அற்புதம்மாளுடன் சந்தித்து நன்றி கூறினார். தமிழ்நாட்டின் இந்த இருவரும் தலைவர்களையும் சந்தித்த பின்னர் மூன்றாவதாக ஒரு முக்கிய தலைவரை சந்திக்க பேரறிவாளனின் கால்கள் சென்றன. பேரறிவாளன் மட்டுமல்லாது குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரையும் விடுதலை செய்வதற்காக தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் மாறி மாறி அலைந்தவர் அவர். தூக்கு வரை சென்ற பேரறிவாளன் உட்பட 3 வரை காப்பாற்றி விடுதலை தீர்ப்பு வந்ததன் பின்னே உறுதியாய் உறுதுணையாய் இருந்தவர் அவர்தான் மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை எம்பியுமான நாடாளுமன்ற புலி என்றழைக்கப்பட்ட வையாபுரி கோபால்சாமி என்கிற வைகோ. மே 19 காலை சென்னை அண்ணா நகரில் உள்ள வீட்டில் பேரறிவாளன் மற்றும் அவரது தாயார் அற்புதம்மாள் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அப்போது வழக்கின் போக்கு எங்கு தொடங்கியது என்பதில் இருந்து அதன் பயணம் முடிவுக்கு வந்தது வரை மனம் விட்டு உரையாடினர். இங்குதான் செய்தியாளர்களிடம் பேரறிவாளன் கூறிய வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இந்த விடுதலைக்கு முழுக்க முழுக்க அண்ணன் வைகோதான் காரணமாக இருந்தார். அதற்கு நன்றி கூறுவதற்காகத்தான் வந்தோம். நேற்றைக்கே இங்கே வர நினைத்தோம், ஆனால் நேரமாகிவிட்டது. இந்தியாவின் தலை சிறந்த வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானியை அழைத்து வந்து வாதாடச் செய்தார். சிறைக்கு சென்று கைதிகளை பார்க்கிற வழக்கம் அவருக்கு கிடையாது. ஆனால் வேலூர் சிறைக்கு வந்து எங்களை பார்த்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதாடி தூக்கு தண்டனைக்கு தடை ஆணை பெற்றுக் கொடுத்தார். உச்சநீதிமன்றத்தின் அத்தனை அமர்வுகளிலும் பங்கேற்று வாதாடினார். அவருடைய வாதங்கள் தான் எங்கள் விடுதலைக்கு வழிகாட்டியது. ராம்ஜெத் மலானி தற்போது உயிரோடு இல்லை, ஆனால் அவர் செய்த உதவியை நாங்கள் என்றைக்கும் மறக்க முடியாது என்று நன்றி பெருக்கோடு பேசினார் பேரறிவாளன். 7 விடுதலைக்காக வைகோ நடத்திய சட்ட போராட்டம் குறித்து 2 நிமிடத்திற்குள் பேரறிவாளன் பேசி முடித்தாலும் அவர்கள் இருவருக்குமான உறவும் பேரறிவாளன் உட்பட 7 விடுதலைக்காக வைகோ நடத்திய சட்ட போராட்டமும் பல்லாண்டு காலம் நீண்டவை. சில நிமிட சொற்களுக்குள் அவற்றை அடைக்க முடியாது. 1991 ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற மனித வெடிகுண்டு தாக்குதலில் பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட மறுநாள், அதாவது மே 22 ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. 2 நாட்களுக்கு பின் மத்திய புலனாய்வுத்துறை புதிதாக ஒரு வழக்கை பதிவு செய்தது. வழக்கின் முதல் கைதாக ஜூன் 11 நளினியின் தாயார் பத்மா, சகோதரர் பாக்கியநாதன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். 14 நளினியும் முருகனும் சென்னை சைதாப்பேட்டையில் வைத்து கைது செய்யப்பட்டனர். 19 தான் பேரறிவாளன் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் விசாரணை வளையம் விரிவடைய தொடங்கியது. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு பிறகு 1992 மே 20 ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ தரப்பில் 55 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சிபிஐ குற்றப்பத்திரிகையில் 41 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் 12 பேர் தற்கொலை செய்து கொண்டிருந்தனர். 3 பேர் தலைமறைவாகினர். மீதமுள்ள 26 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் 1998 ஜனவரி 28 26 பேருக்கும் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. அதுவரை இந்தியாவிலேயே ஒரே நேரத்தில் இத்தனை பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கி எந்த நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கவில்லை. இதுதான் முதல் முறை.
இந்த தண்டனையை எதிர்த்து பேரறிவாளன் உள்ளிட்டோர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. நெடுமாறன் தலைமையில் மீட்புக் குழு அமைக்கப்பட்டு முன்னாள் மத்திய அமைச்சரான ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வீட்டில் கூட்டமும் நடத்தப்பட்டது. அதன் பிறகே வழக்கறிஞர் எம் நடராஜனை வைத்து கைது செய்யப்பட்டவர்களின் விடுதலைக்காக மேல்முறையீடு செய்யப்பட்டது. 1998 செப்டம்பர் முதல் 1999 ஜனவரி வரை 5 மாத காலம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. KT தாமஸ், TP வாத்வா, ஷயர்ஷா முகமது கத்ரி ஆகியோர் வழக்கை விசாரித்தனர். இறுதியாக மே 5ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பில் நளினி, சாந்தன், முருகன், பேரறிவாளன் ஆகிய 4 பேருக்கும் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டது. ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன் ஆகியோரின் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டது. மறுபுறம் சண்முக வடிவேலு குற்றமற்றவர் என விடுவிக்கப்பட்டார். மீதமிருந்த 18 பேரும் தீவிரம் குறைந்த குற்றங்களை புரிந்ததாக கூறி விடுவிக்கப்பட்டனர். இந்த தீர்ப்புக்கு எதிராக அக்டோபர் 8ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடியானது. குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் குற்றமற்றவர்கள் என்றும் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் ஆரம்பம் முதலே நீதிமன்றங்களிலும் அரசியல் மன்றங்களிலும் தனது குரலை தொடர்ந்து பதிவு செய்து வந்த வைகோ இந்த விவகாரத்தில் 4 பேரையும் எப்படியேனும் விடுதலை செய்திட வேண்டும் என முன்பை விடவும் அதிக உத்வேகத்துடன் இயங்கினார். இதற்காக அப்போது பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாயை சந்தித்து 4 பேரின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்ற உதவுமாறு கோரிக்கையும் விடுத்தார். இந்த விவகாரத்தை இப்போது நாங்கள் கையில் எடுத்தால் அது இந்தியா முழுவதும் பெரும் பிரச்சனையாகிவிடும். நீங்கள் கவலைப்படாதீர்கள், பார்த்து கொள்ளலாம். இதற்கும் உள்துறை அமைச்சரை சந்தித்து விட்டு செல்லுங்கள் என்று வைகோவிடம் தெரிவித்திருக்கிறார் பிரதமராக இருந்த வாஜ்பாய். வாஜ்பாய் கூறியது போலவே அன்றைய உள்துறை அமைச்சர் அத்வானியையும் சென்று சந்தித்து முறையிட்டார் வைகோ. இது ஒரு நாட்டின் பிரதமரை கொலை செய்து வழக்கு என்பதனால் இதனில் நாங்கள் அவ்வளவு சீக்கிரம் தலையிட முடியாது, முடிந்த அளவு கிடப்பில் போட்டுவிடலாம் என்று அத்வானி தன்னிடம் சொன்னதாக மேடை ஒன்றில் தெரிவித்தார் வைகோ. இந்த காலதாமதம் தான் பின்னாளில் அவர்களது தண்டனை குறைப்பிற்கு உதவியதாகவும் அவர் கூறினார். இது ஒருபுறம் இருக்க, தூக்கு தண்டனை பெற்ற 4 தங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை குறைக்க கோரி அப்போது தமிழ்நாடு ஆளுநராக இருந்த பாத்திமா பீவிக்கு கருணை மனுக்களை அனுப்பினர். ஆனால் ஆளுநர் பாத்திமா பீவியோ அதனை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. அந்த கருணை மனுக்களை தள்ளுபடி செய்தார். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 4 ஆளுநர் தன்னிச்சையாக முடிவெடுத்ததாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினர். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆளுநரின் உத்தரவை ரத்து செய்ததுடன் அமைச்சரவை முடிவின் மீதே ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என அழுத்தம் திருத்தமாக கூறியது. இதன் காரணமாக அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி தலைமையில் 2000ஆவது ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி அமைச்சரவை கூடி விவாதித்தது. இதில் நளினியின் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்க ஆளுநருக்கு பரிந்துரைக்கப்பட்டு பின்னர் ஏப்ரல் 24ஆம் தேதி தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையின் மூலம் நளினியின் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. நளினிக்கு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டதால் பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகிய 3 பேரும் ஏப்ரல் 26ஆம் தேதி குடியரசுத் தலைவருக்கு கருணை மனுக்களை அனுப்பினர். ஆனால் 2000ஆவது ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 7 வருட காலத்தில் குடியரசுத் தலைவர்களாக இருந்த KR நாராயணன், APJ அப்துல் கலாம் ஆகியோர் கருணை மனுக்களை நிலுவையில் வைத்திருந்தனர். 2007ஆம் ஆண்டு புதிய குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பிரதிபா பாட்டீலுக்கும் கருணை மனு அனுப்பப்பட்டது. இந்த நிலையில்தான் 2011ஆம் ஆண்டு வைகோவும் மதிமுக பொருளாளரான கணேசமூர்த்தியும் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்தனர். மத்திய அமைச்சரவை எடுக்கும் முடிவிற்கு குடியரசுத் தலைவர் கட்டுப்பட்டாக வேண்டும் என்பதாலேயே பிரதமரை சந்தித்ததாக வைகோ கூறினார். வைகோ மன்மோகன் சிங்கை சந்தித்த பின் மன்மோகன் சிங் உள்துறை அமைச்சருக்கு போன் செய்து மூவரது தூக்கு தண்டனை குறித்து வைகோவையும் கணேசமூர்த்தியையும் சந்திக்குமாறு கூறினார். வைகோவும் உள்துறை அமைச்சரை சந்தித்தார். எந்த கவலையும் வேண்டாம், நிச்சயம் நல்லது நடக்கும் என்று வைகோவிற்கு நம்பிக்கை ஊட்டினார் மத்திய உள்துறை அமைச்சர். மூவரையும் மரண தண்டனையில் இருந்து காப்பாற்றிவிட்டோ என்ற அளவற்ற மகிழ்ச்சியில் வெளியே வந்தார் வைகோ. வைகோ மூவரையும் விடுதலையே செய்துவிட்டது போல அவருக்கு தடபுடலான வரவேற்பு கிடைத்தது. இதற்கு பின்னர்தான் ஈழத் தமிழர்களுக்காக பிரம்மாண்ட பேரணி ஒன்றினை டெல்லியில் நாடாளுமன்றத்திற்கு எதிரே நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டு அதற்கான வேலைகளில் மும்முரமாக இறங்கியிருந்தார் வைகோ. ஆகஸ்ட் 12ஆம் தேதி காலை தியாகுவிடமிருந்து வைகோவின் தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பில் வந்த செய்தியை கேட்ட வைகோ அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றார்.
திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு. நகரம் முதல் குக்கிராமம் வரை பேரணிகள் முதல் பேரவை விவாதம் வரை ஒரு நாளின் துவக்கம் முதல் நிறைவு வரை நம் தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் 30 நிமிடங்களில் முத்தான 100 செய்திகளாய் என் தமிழ்நாடு நான் ஸ்டாப் 100. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு. நகரம் முதல் குக்கிராமம் வரை பேரணிகள் முதல் பேரவை விவாதம் வரை ஒரு நாளின் துவக்கம் முதல் நிறைவு வரை நம் தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் 30 நிமிடங்களில் முத்தான 100 செய்திகளாய் என் தமிழ்நாடு நான் ஸ்டாப் 100. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு. நகரம் முதல் குக்கிராமம் வரை பேரணிகள் முதல் பேரவை விவாதம் வரை ஒரு நாளின் துவக்கம் முதல் நிறைவு வரை நம் தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் 30 நிமிடங்களில் முத்தான 100 செய்திகளாய் என் தமிழ்நாடு நான் ஸ்டாப் 100. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு. நகரம் முதல் குக்கிராமம் வரை பேரணிகள் முதல் பேரவை விவாதம் வரை ஒரு நாளின் துவக்கம் முதல் நிறைவு வரை நம் தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் 30 நிமிடங்களில் முத்தான 100 செய்திகளாய் என் தமிழ்நாடு நான் ஸ்டாப் 100. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு. நகரம் முதல் குக்கிராமம் வரை பேரணிகள் முதல் பேரவை விவாதம் வரை ஒரு நாளின் துவக்கம் முதல் நிறைவு வரை நம் தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் 30 நிமிடங்களில் முத்தான 100 செய்திகளாய் என் தமிழ்நாடு நான் ஸ்டாப் 100. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு. நகரம் முதல் குக்கிராமம் வரை பேரணிகள் முதல் பேரவை விவாதம் வரை ஒரு நாளின் துவக்கம் முதல் நிறைவு வரை நம் தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் 30 நிமிடங்களில் முத்தான 100 செய்திகளாய் என் தமிழ்நாடு நான் ஸ்டாப் 100. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு. நகரம் முதல் குக்கிராமம் வரை பேரணிகள் முதல் பேரவை விவாதம் வரை ஒரு நாளின் துவக்கம் முதல் நிறைவு வரை நம் தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் 30 நிமிடங்களில் முத்தான 100 செய்திகளாய் என் தமிழ்நாடு நான் ஸ்டாப் 100. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு. நகரம் முதல் குக்கிராமம் வரை பேரணிகள் முதல் பேரவை விவாதம் வரை ஒரு நாளின் துவக்கம் முதல் நிறைவு வரை நம் தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் 30 நிமிடங்களில் முத்தான 100 செய்திகளாய் என் தமிழ்நாடு நான் ஸ்டாப் 100. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு. நகரம் முதல் குக்கிராமம் வரை பேரணிகள் முதல் பேரவை விவாதம் வரை ஒரு நாளின் துவக்கம் முதல் நிறைவு வரை நம் தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் 30 நிமிடங்களில் முத்தான 100 செய்திகளாய் என் தமிழ்நாடு நான் ஸ்டாப் 100. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு. நகரம் முதல் குக்கிராமம் வரை பேரணிகள் முதல் பேரவை விவாதம் வரை ஒரு நாளின் துவக்கம் முதல் நிறைவு வரை நம் தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் 30 நிமிடங்களில் முத்தான 100 செய்திகளாய் என் தமிழ்நாடு நான் ஸ்டாப் 100. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு. நகரம் முதல் குக்கிராமம் வரை பேரணிகள் முதல் பேரவை விவாதம் வரை
ஒரு நாளின் துவக்கம் முதல் நிறைவு வரை நம் தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் 30 நிமிடங்களில் முத்தான 100 செய்திகளாய் என் தமிழ்நாடு நான் ஸ்டாப் 100 திங்கள் முதல் பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகிய மூவரையும் தூக்கு தண்டனையில் இருந்து காப்பாற்றிவிட்டதாக எண்ணி வைகோ நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்க மூவரது கருணை மனுவும் குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டதாக தொலைபேசியில் வைகோவிற்கு தகவல் வந்தது. உடனடியாக செய்தியை உறுதி செய்ய ஒரு பத்திரிகையை வாங்கி பார்த்தார். அதில் மெர்சி பெட்டிஷன் வாஸ் ரிஜெக்டட் பை த பிரசிடென்ட் என்ற வார்த்தைகளை படித்து அதிர்ந்து போனார் வைகோ. அதை படித்துக் கொண்டே படிக்கட்டுகளில் ஏறும்போது தலை சுற்றி மயங்கி விழும் நிலைக்கு தள்ளப்பட்டார். ஏன் இவ்வளவு பதட்டம் என்று கணேசமூர்த்தி கேட்க பதில் கூற முடியாமல் திணறினார் வைகோ. எதையாவது உடனடியாக செய்தாக வேண்டும், என்ன செய்வது என யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் பிரபல வழக்கறிஞர் அந்தி அர்ஜுனாவை சந்தித்தார் வைகோ. ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியாது, வழக்கை எடுக்க முடியாது என்று கைவிரித்து விட்டார் அந்தி அர்ஜுனா. மூவரையும் தூக்கிலிடப் போகும் தேதியை ஆகஸ்ட் 26ஆம் தேதி அறிவிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. என்ன செய்வதென்று தெரியாது திகைத்து போனார் வைகோ. ஆகஸ்ட் 20ஆம் தேதி வேலூர் மத்திய சிறை சென்று மூவரையும் சந்தித்தார். எங்களுக்கு ஒன்னும் ஆகாதுன்னா பயப்படாதீங்க என்று அவர்கள் கூற கண்ணீரில் மூழ்கி ஜெயில் கம்பிகளுக்கு நடுவே அவர்களின் தலைகளை வருடி கொடுத்தார் வைகோ. பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகிய மூவரும் செப்டம்பர் 9ஆம் தேதி தூக்கிலிடப்படலாம் என தகவல்கள் வெளியாகின. தூக்கு தண்டனையை கண்டித்து காஞ்சிபுரத்தில் மனித சங்கிலி நடத்தப்பட்டது. மல்லை சத்யா, பாலவாக்கம் சோமு, காஞ்சி மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த செங்கொடி என பலரும் அதில் கலந்து கொண்டனர். பின்னர் மேடையில் ஏறிய வைகோ மூவரையும் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே என கண்ணீர் மல்க பேசிய பேச்சு செங்கொடி உட்பட பலரது கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. அன்று இரவு காஞ்சி மக்கள் மன்றத்திற்கு திரும்பிய செங்கொடி மன்றத்தின் தலைவர் மகேசனை சந்தித்திருக்கிறார். அவர்களை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி வைகோ அண்ணனே மேடையில் இப்படி அழுகிறாரே என்று சொல்லி வேதனைப்பட்டிருக்கிறார். பேரறிவாளன், முருகன், சாந்தன் ஆகியோரை காப்பாற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் கயில் என்கிற அங்கையர் கண்ணி, சுஜாதா மற்றும் வடிவாம்பாள் ஆகியோர் கோயம்பேட்டில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தில் பங்கெடுப்பதற்காக காஞ்சி மக்கள் மன்றத்தினரும் வந்திருந்தனர். ஆனால் நான் வரவில்லை, நீங்கள் செல்லுங்கள் என்று கூறி அவர்களை அனுப்பிவிட்டு அனைவரும் சென்ற பின்னர் பெட்ரோல் கேனுடன் தாசில்தார் அலுவலகத்துக்கு சென்றார் செங்கொடி. மூவரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி பெட்ரோலை தன் மீது ஊற்றிக்கொண்ட செங்கொடி பற்ற வைத்துக் கொண்டு செந்தனல் ஏறினாள். சேலம் தமிழ்ச்சங்கத்தின் மேடையில் பேச ஆயத்தமாகினார் வைகோ. மேடை ஏறிய வைகோவிற்கு இரங்கல் செய்தி வந்தது. மனவேதனையுடனேயே மேடை பேச்சை முடித்துவிட்டு செங்கொடியை நோக்கி ஓடினார் வைகோ. இதற்கு பின்னர் ஒரு நாள் வேலூர் சிறை செல்லும் வழியில் வைகோவிற்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. நாங்கள் மூத்த வழக்கறிஞர்களை பார்க்க மும்பை வந்தோம், மூவரையும் தூக்கிலிருந்து காப்பாற்ற எவரும் முன்வரவில்லை என்று வைகோவிடம் கூறினார் பேரறிவாளனுக்காக வாதாடும் வழக்கறிஞர் ஒருவர். ஆனால் ஒருவரால் மட்டும் அவர்களை காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் சந்தித்த அனைத்து வழக்கறிஞர்களும், ஏன் வைகோவுமே நம்பினார். அவர்தான் உலக புகழ்பெற்ற மூத்த வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானி. ராம்ஜெத் மலானி வைகோவுக்கு நெருங்கிய நண்பர் என்பதால் உடனடியாக அவரது தொலைபேசிக்கு அழைத்தார் வைகோ. ஆனால் ராம்ஜெத் மலானி அழைப்பை எடுக்கவில்லை. அவரது டெல்லி வீட்டை தொடர்பு கொண்ட போது அவர் மும்பையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மும்பையை தொடர்பு கொண்டபோது அவர் பெங்களூருவில் இருப்பதாக கூறப்பட்டது. இறுதியாக ராம்ஜெத் மலானியின் மகன் மூலமாக அவரை பிடித்தார் வைகோ. தொலைபேசியிலேயே அனைத்து விவரங்களையும் கூறினார். வைகோ, ஐம் சாரி, எனக்கு பல வழக்குகள் இருக்கின்றன, என்னால் ஒரு நாள் கூட ஒதுக்க முடியாது என்றார் ராம்ஜெத் மலானி. உலக தமிழர்கள் சார்பாக மன்றாடி கேட்கிறேன் என வைகோ மன்றாடியதை கண்ட ராம்ஜெத் மலானி, என் நண்பன் வைகோவுக்காக நான் ஆஜராகிறேன் என்றார். இதன் பிறகுதான் வழக்கில் சூடுபிடிக்க தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராம்ஜெத் மலானி மனுதாரர் சார்பில் ஆஜராகி வாதாடுகையில், ராஜீவ்காந்தி கொலை வழக்கை பொறுத்தவரை நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவடைந்து விட்டிருந்தன. 3 பேர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட கருணை மனுவை 10 நாளில் ஆளுநர் தள்ளுபடி செய்துவிட்டார். கருணை மனுவை ஆளுநர் ரத்து செய்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது.
ஆளுநரின் உத்தரவை ரத்து செய்த உயர்நீதிமன்றம் கருணை மனுவை மீண்டும் பரிசீலிக்க உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து 2வது முறையாக கருணை மனு தாக்கல் செய்யப்பட்டன. 5 மாதத்தில் இது குறித்து முடிவும் எடுக்கப்பட்டது. பின்னர் 3 பேரும் 2000வது ஆண்டில் குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு அனுப்பியிருந்தனர். 11 ஆண்டுகால தாமதத்திற்கு பிறகு 2011 ஆகஸ்ட் 27இல் கருணை மனுவை நிராகரித்தார் குடியரசுத் தலைவர். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் மனுதாரர் தரப்பில் 5 முறை குடியரசுத் தலைவருக்கு நினைவூட்டல் கடிதமும் அனுப்பப்பட்டிருந்தன. இவ்வளவு காலதாமதம் செய்து முடிவெடுப்பது சட்டத்துக்கு முற்றிலும் முரணானது. அரசியல் சாசனம் 21இல் வழங்கப்பட்ட உரிமைகளுக்கு எதிரானது. அந்த சட்டப்பிரிவின்படி விரைந்து முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும். ஆனால் 11 ஆண்டுகால தாமதத்துக்கு பிறகு குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்திருப்பது சட்டத்துக்கு எதிரானது. இந்த 11 ஆண்டுகால தாமதத்தால் 3 பேரும் சொல்லனா துயரத்துக்கு ஆளாகி இருக்கின்றனர். மனதளவிலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே குடியரசுத் தலைவரின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிட்டார் ராம்ஜெத் மலானி. அதுவரை அனைவரும் தூக்கு தண்டனை அதிகம், தூக்கு தண்டனையே வேண்டாம் என்று பேசி வர, ராம்ஜெத் மலானியோ தூக்கு தண்டனைக்கு மேலான தண்டனையை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள். ஒரு குற்றத்திற்கு ஒரு தண்டனை தான், எனவே மூவரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று எடுத்து வைத்த வாதம் யாரும் சிந்திக்காத கோணமாகவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புக்கு அடிப்படையாகவும் அமைந்தது. அதோடு நின்றுவிடாத ராம்ஜெத் மலானி உச்சநீதிமன்றத்திலும் வாதாடி தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க வைத்தார். அனைத்து வாய்தாவிலும் தவறாமல் தலை காட்டிய ராம்ஜெத் மலானி அந்த முக்கிய தீர்ப்பு வாசிக்கப்படும் போது தனக்கு வேறு வழக்குகள் இருந்ததால் அங்கே இல்லாமல் போகும் நிலை ஏற்பட்டது. ஆனால் வழக்கு ஆரம்பம் முதலே தீர்ப்பு வாசிக்கும் வரை ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்திற்கு தவறாமல் வந்தவர் வைகோதான். மூவருக்கும் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற நீதிபதிகள் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டு மகத்தான தீர்ப்பை வழங்கினர். அந்த மகிழ்ச்சியை ராம்ஜெத் மலானியின் வீட்டிற்கே சென்று இனிப்பு வழங்கி கொண்டாடினார் வைகோ. ராம்ஜெத் மலானிக்கு மதிமுக சார்பில் பாராட்டு விழாவும் நடத்தப்பட்டது. அந்த விழாவுக்கு வந்த ராம்ஜெத் மலானிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டார். அது ராம்ஜெத் மலானி இந்த வழக்கிற்காக பணம் வாங்காமல் வாதாடினார் என்பதுதான். இந்தியாவின் மிகச் சிறந்த வழக்கறிஞர், மிக அதிகமாக சம்பளம் வாங்கும் வழக்கறிஞர். அவர் தங்களது வழக்கிற்காக ஆஜராவாரா என்று பலரும் வழிமேல் விழிவைத்து காத்திருந்தனர். ஆனால் இந்த வழக்கு விவகாரத்தில் பேரறிவாளன், முருகன், சாந்தன் ஆகிய 3 தமிழர்களின் உயிரை காப்பாற்ற அவர் பணம் வாங்காமல் வாதாடியிருக்கிறார். இதற்காகவே அந்த பாராட்டு விழாவில் வைகோ அவருக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டார். ஆனால் ராம்ஜெத் மலானியோ நீங்கள் நன்றி சொல்ல வேண்டுமென்றால் வைகோவிற்கு தான் சொல்ல வேண்டும் என்று ஊடகங்களில் தெரிவித்தார். அவர்தான் என்னை இங்கு அழைத்து வந்தார், அதனால்தான் பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகியோரது தூக்கு தண்டனை ரத்தானது என்றார். ராம்ஜெத் மலானி வைகோவை புகழ்ந்த வார்த்தைகள்தான் பெரியார்தாசனை மதிமுகவில் இணைய வழிவகுத்தது. ராம்ஜெத் மலானி சொன்னது உண்மைதான். மூவரையும் காப்பாற்ற வேறு வழி எதுவும் இல்லை. தூக்கு தண்டனை உறுதி என்று இந்தியாவே நம்பியிருந்த போது வைகோ என்ற ஒற்றை மனிதனின் விடாமுயற்சியாலும் துணிச்சலாலுமே அவர்களது தூக்கு தண்டனை தூக்கி எறியப்பட்டது சாத்தியமானது. வைகோவும் அதோடு நிறுத்திவிடவில்லை. 7 விடுதலை தொடர்பாக ஒவ்வொரு ஆட்சியின் போதும் ஒவ்வொரு முறையும் தனது குரலையும் கோரிக்கைகளையும் பதிவு செய்து வந்திருக்கிறார். நியூட்ரினோ, ஹைட்ரோ கார்பன் தொடர்பான போராட்டங்களை முன்னெடுக்கும் போதெல்லாம் அதற்கான பேட்டியில் 7 விடுதலை தொடர்பாக ஒரு வரியாவது பேசிவிடுவார் வைகோ. 7 விடுதலை தொடர்பாக பல போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் தொடர்ந்து முன்னெடுத்தார். தான் பட்ட அத்தனை துயரங்களுக்கும் பலனாய்தான் பேரறிவாளன் விடுதலை என்ற பரிசு அவருக்கு கிடைத்திருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்கள் தமிழர்கள் என்பதை தாண்டி எனது தம்பிகள் என்று மேடை ஒன்றில் பேசினார் வைகோ. நான் பொடாவில் வேலூர் சிறைக்கு சென்றபோது எனக்கு வரும் படங்களை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் சமைத்ததை எனக்கு கொடுப்பார்கள். சனிக்கிழமையானால் சிறையில் இலக்கிய கூட்டங்களும் பட்டிமன்றங்களும் நடத்துவோம் என்று நினைவு கூர்ந்தார். மேலும் 7 ஒருவரான ரவிச்சந்திரன் தனது சொந்தக்காரர்தான் என்றும் தனிப்பட்ட லாபத்திற்காக வைகோ இதை செய்கிறார் என்ற அவப்பெயரை தவிர்க்கவே ரவிச்சந்திரனை சந்திப்பதை கூட தவிர்த்து வருவதாகவும் அவரே தெரிவித்திருந்தார். சிறுவயதில் தனது வீட்டிலேயே ஓடி திரிந்து விளையாடிய பேரறிவாளன் 31 ஆண்டுகளுக்கு பிறகு சுதந்திரமாய் தனது வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்திருப்பது வைகோவிற்கு மகிழ்ச்சிதான் என்றால் மிச்சமுள்ள 6 பேருக்கு விடுதலை கிடைக்கும் வரை அவர் ஓயப்போவதில்லை.